ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவிதமான காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பெலாச்சோலையில் வர கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டையை வச்சு நான் வந்து காரக்குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வந்து பெலாச்சோலை சீசன் இல்லைங்களா, ஸோ நான் வந்து பெலாச்சோலை சாப்பிட்டு இந்த கொட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொட்டையை வந்து நான் வேக வச்சுருக்கிறேன், 3 சவுண்டு விட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது நான் பெலாக்கொட்டையோட கத்திரிக்காய் முருங்காய் வச்சு நான் போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டிருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், ஸ்மால் தக்காளி. அடுத்தது வந்து முருங்காய் ஒரு முருங்காய், அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கடுகு, கடலப்பருப்பு, கறி மசால் தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன், அதில் தான் நான் தாளிச்சுட போகிறேன். சூப்பராக இருக்கும் இதில் செய்யும் போது. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, கடுகு ஒரு 1/4 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சோடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக தக்காளி வேகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கறி மசால் தூள் வந்து 2 டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்காய், கத்திரிக்காய், அண்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பெலாக்கொட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம் காயெல்லாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், கல்லுப்பு. நீங்கள் வேணுன்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து சும்மா கிரேவி மாதிரியும் கொஞ்சம் குழம்பு எடுக்கிற மாதிரியும் பண்ணுறேன், அதனால் நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். ஃபைனலாக வந்து தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக குழம்பு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, எல்லா டிஷ்ஷுக்குமே இது நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டைம் நம்ம கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.